12,525 கிராமங்களுக்கு 1 Gbps பேண்ட்வித் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி சென்ற ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தாமதமாக நடந்தது. உறுப்பினர் இங்கே இருக்கார், அமைச்சராக இருந்தவர். அதனால் அதை இப்போ சுறுசுறுப்பு படுத்தி 4 பேக்கேஜில் 2 பேக்கேஜ் கிட்டத்தட்ட முழுசாக முடிஞ்சு மொத்தத்தில் 93%. இது ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே லேட் ப்ராஜெக்ட் டைமோடு எப்படியாவது இந்த ஆண்டு முடிச்சிடணும் என்று பார்க்குறோம். 12,525 11,639 கிராம பஞ்சாயத்துக்கு இந்த லைன் போய் சேர்ந்துருச்சு. அதோடைய அப் டைமும் நான் கவனித்து சிறப்பாக செயல்படணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என் கணிப்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இதை முழுமையாக செயல்படுத்தி இன்றைய வரைக்கும் சுமார் 2000 அரசு அலுவலகங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இந்த நெட்வொர்க் மூலமாக அளித்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் டான்ஃபிநெட் மூலமாக அளித்து அதற்கு பிறகு படிப்படியாக பொதுமக்களுக்கு ஒலிக்கும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக அது பேரலாக பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய வரைக்கும் இதை லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மாடல் அடிப்படையின் ஃப்ரான்ச்சைசி, அதாவது எப்படி கேபிள் டிவியில் ஆப்ரேட்டர் இருக்காங்களோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆப்ரேட்டர் இந்த ஃபைபரை வச்சு பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் 4,700 பஞ்சாயத்தில் விண்ணப்பம் பெற்றிருக்கிறோம். இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் தனிநபர் வீட்டுக்கு என் கணிப்பில் சுமார் 100 Mbps லைன் ஒரு 200 ரூபா போல் ஒரு மாதத்துக்கு போய் சேர்க்கப்படும் என்று கருதுகிறேன். இத்தகைய முயற்சிகள், அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் வீடியோ அனைத்து கிராமங்களுக்கும் போய் சேருவது சமூக நீதியுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் கருத வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் இன்டர்நெட்டில் எத்தனையோ கல்வி திட்டங்கள், ஒரு முனைவர் பட்டம் படிக்கிற அளவுக்கு ஞானம் இன்டர்நெட்டில் இலவசமாக கிடைக்கிற சூழ்நிலையில் இந்த ஹை ஸ்பீட் ஆக்சஸ் இல்லாதது சமூக நீதிக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இதை எல்லோருக்கும் சேர்க்க முயற்சி செய்கிறோம். இறுதியில் இன்னும் பாக்கி 2-3 இருக்கு. டாக் டிவியில் உறுப்பினர் கூறினார்கள், ஒரு காலத்தில் நிறைய கனெக்ஷன் இருந்துச்சு. நான் இங்கே ஏற்கனவே கூறியிருக்கிறேன், எத்தனையோ குறைகள் அந்த நிறுவனத்தில் இருந்தது. உண்மையில் அதை திருத்துவது மிகவும் சிரமமான ஒரு பணியாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இப்போ டெண்டர் விடப்பட்டு முதல் முறையாக HD செட்-டாப் பாக்ஸஸ் விண்ணப்பம் பெற்று கேபிள் ஆப்ரேட்டர் மூலமாக LCO மூலமாக அது இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது. இன்னும் ஒரு 3 மாதங்களில் சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கிறேன். இதில் ஏற்கனவே இங்கே கூறியிருக்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் பல முறை நம்மளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அரசாங்கங்கள் டாக் டிவி மாதிரி கேபிள் டிவியை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அமைச்சரகத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், இணை அமைச்சர் திரு முருகன் அவர்கள். இது பொதுமக்களுக்கு பயனளிக்கும் ஒரு சேவை. இதை நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்தை கூறி நிறுத்தக்கூடாது, இல்லை ட்ராயோடைய கைட்லைனை கூறி நிறுத்தக்கூடாது அப்படின்ற வாதத்தை வைத்து இதுவரைக்கும் அவங்களுடைய கடிதங்களை தாண்டி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.